வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃப்ரூட் சேலட் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம ஃப்ரூட் சேலட்டுக்கு தேவையான என்னென்ன பழங்கள் பார்க்கலாம். மாதுளம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், கருப்பு திராட்சை, சப்போட்டா, மாம்பழம், கிரீன் திராட்சை, ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், பப்பாளி. இப்ப நம்ம மாதுளம்பழத்தை கொட்டிக்கலாம். ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், கிரீன் திராட்சை, ஆரஞ்சு பழம், மாம்பழம், கருப்பு திராட்சை, சப்போட்டா பழம். இது கூட கொஞ்சமா நம்ம பப்பாளி யூஸ் பண்ணிக்கலாம். கொய்யாப்பழம், கொய்யாக்காய். இதுல 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். தேனு 2 ஸ்பூன். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஃப்ரூட் சேலட் நம்ம எப்படின்னு நம்ம பார்த்தோம் வீடியோக்குள்ள. இது என்னென்ன பயன் பார்த்தா, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறவங்க இது நல்லா சாப்பிடலாம். இப்ப சத்து கம்மியா இருக்கு அவங்க நல்லா சாப்பிடலாம். இது அப்புறம் ஸ்கின்ல பார்த்தா சின்ன பசங்களுக்குலாம் ஸ்கின்னோட அந்த தோல் வெள்ளை வெள்ளையா இருக்கும். அப்ப சொல்லுவாங்க ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு. இது போல நீங்க கலந்து சின்ன பசங்களுக்கா இருந்தாலும் பெரியவங்களுக்கா இருந்தாலும் இது மாதிரி கொடுங்க. அதே மாதிரி கண் பார்வையில ரொம்ப குறைவா இருக்கு, பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, கண்ணாடி போடணும் டாக்டர் சொன்னாங்கன்னா இது மாதிரி சும்மா கொஞ்சமா நீங்க செஞ்சு வீட்டுல ஒரு 40 நாள் மட்டும் தொடர்ந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். சத்து கம்மியா இருக்கிற பிள்ளைகளுக்கு, ரொம்ப கம்மியா ரொம்ப லோவா இருக்கிற பிள்ளைகளுக்கு இது மாதிரி ஒரு 40 நாள் கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோ. இது பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.